ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் சேனலில் வந்துட்டு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உரல் டால் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடாயை வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், கருப்பாயிடக்கூடாது, நல்லா ஸ்மெல் வரணும். அந்தளவு கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோடனே ஒரு 75% ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வறுத்து விட்டால் போதும். இல்லைனா நம்ம அந்த உரட் தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரிஞ்சி போயிடும். கரிஞ்சி போகாத அளவு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் 75% 80% வந்துட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுத்து நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக பல்ஸ் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்தளவு நைஸாக இருக்கணும். அடுத்து அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் பேபிஸ் திக்காக சாப்பிடுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாம் சுகர், நான் வந்து பார்த்திங்கன்னா பனக்கல்கண்டு பவுடர் வந்துட்டு நான் சேர்க்குறேன். அது நான் வீட்டிலே ரெடி பண்ணுது. நான் அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் வந்துட்டு போட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உங்கள் பேபிஸ் வந்துட்டு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்க அப்படின்னா வாட்டர் கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம். நான் 1 இயர் பேபி கொடுக்குறனால பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்காக ஆகி களி மாதிரி ஊட்டினா தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் வர அளவு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம கிண்டணும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ எடுத்து பார்த்தா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். நல்லா வெந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.